இன்னைக்கு நைட் என்னம்மா சமையல்? ராகி தோசையும் தேங்காய் சட்னி. ஃபர்ஸ்ட் தேங்காய் சட்னி அரைச்சிடலாம். ஓகே. அப்புறமா தோசை ஊற்றிடலாம். சரியா? சரி. அதுக்கு வந்து 5 பச்சை மிளகா. இங்கே வா, பக்கம் வா. தேங்காவும் இதில் போட்டு இங்கே வந்து பாரு. திருப்பி சொல்லு. மழை வந்துருச்சா, ஒரே ஈசல. கருவேப்பிலை, பச்சை மிளகா, தேங்காய் போட்டாச்சு, கருவேப்பிலை போட்டாச்சு, மல்லித்தலை, கொஞ்சம் உப்பு, அது போட்டு ஒரு சுற்றி சுற்றிக்கலாம் ஃபர்ஸ்ட்டு. சரியா? சுற்றிட்டு அப்புறமா பொட்டுக்கலை தேங்காய் சட்னி ரெடி. நானும் தெரியணும். ஏம்மா தேங்காய் சட்னி சீக்கிரம் கெட்டு போயிடுமா? ஆமாம், அது வந்து கொஞ்சம் அப்பப்போ சாப்பிட்றதுக்கு செஞ்சு அந்த டயத்துக்கு அது கரெக்டாக இருக்கும். சட்னி அரைச்சாச்சு இல்லாமா தாளிக்கு போகிறோம் தானே? ஆமாம், கரைச்சலாமா? என்ன போட்டிருக்கு? கடுகு, கருவேப்பிலை, வரமிளகா, கருவேப்பிலை போட்டு தாளித்து சட்னி ஊற்றிட்டு அப்புறமா தோசை ஊற்ற வேண்டியதான். சரி. சரியா? சரி. தோசை ஊற்ற போறியா? என்னம்மா தோசை ஊற்ற போறியா? ஊற்றிடலாமா? ஊற்றிடலாம். தோசை இப்படி தான் வரும், இருக்கும் சுச்சுவேஷன். இந்த தண்ணியாக தான் ஊற்றணுமா? கெட்டியாக இருந்தால் என்ன ஆகும்? ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா வேகும். நல்லா ஒரு 10 to 15 நிமிஷம். ஆமாம், 10-15 நிமிஷம் இல்லை, ஒரு 5 to 2 அந்த மாதிரியா வேகணும். ராகி தோசையும் தேங்காய் சட்னியும் நைட்டுக்கு டின்னர் வந்து சூப்பராக இருக்கும். அப்புறம் காலையில் வச்சு மல்லி சட்னி வேறு இருக்குது, அதையும் வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிட வேண்டியதான். சரியா? சரி. கொஞ்சம் நல்லா வெந்ததுன்னா நல்லா ஜீரணமாகும், நல்லாயிருக்கும் ராகி தோசை. எல்லா டிஃபனுமே சாப்பிட்றதுக்கு பழகு ஃபஸ்ட்டு. நான் எல்லாமே சாப்பிட்டு தானே இருக்கேன். முதல் நாளில் ரொட்டி சாப்பிட்டா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இல்லையா? இப்போ வந்து இன்னொரு தோசை ஊற்றிக்கலாம். நான் உனக்கு ஊற்றிட்டு உனக்கு சாப்பிட்றதுக்கு வந்துடுறேன். இப்படி தான் ஊற்ற சொல்கிறாங்க. இந்த எடுக்கிறேன்.